முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட ஜென்சி கூட்டம் நேற்று கொழும்புல நடத்தப்பட்டிருக்கு. இளம் தலைமுறையோட முன்னாள் ஜனாதிபதி ஒரு கலந்துரையாடல் ஈடுபட்டார் என்ற மாதிரி இன்றைக்கி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கான பதில்களை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சொல்லியிருக்கிறாரு. இதில் நீதிபதிகள் சம்பந்தமாகவும் ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதை பற்றி நாங்கள் கதைக்கலாம். அதுக்கு முதல்ல இன்றைக்கு நடந்திருக்கிற ஒரு சில வழக்கு விசாரணைகளை பற்றி பார்க்கலாம். எல்லாமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயங்கள். இன்றைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலைவுக்கு எதிரான ஒரு மனுவை கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை பதிவு செய்திருக்கிறார். இல்லாட்டி சுரேஷ் சலை ஒரு மனுவை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறாரு. அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்படணும் சொல்லி கேட்டு கொழும்பு பேராயர் இந்த மனுவை பதிவு செய்திருக்கிறாரு. சலை ஒரு மனுவை பதிவு செய்கிறார். சலைவுக்கு சார்பா இன்னும் 8 மனுக்கள் பதிவு செய்யப்படுது. அந்த 8 மனுக்களுக்கும் அரச தரப்பு சட்டமாதிபர் திணைக்களம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது. இப்ப நாளைக்கு தான் என்ன நடக்கும்ன்றது தெரியும். சில நேரங்கள் ஏதாவது தீர்மானம் எடுக்கப்படலாம். இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் சலையை பதிவு செய்திருக்கிற மனு தள்ளுபடி செய்யப்படணும் சொல்லி கேட்டு கொழும்பு பேராயர் இன்னும் ஒரு மனுவை பதிவு செய்திருக்கிறாரு. இந்த விசாரணைகளில் சலைவுக்கு விடுதலை கிடைக்குமா இருந்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அவர்களுடைய உரிமையை மீறுற மாதிரி தான் அது இருக்கும் சொல்லிதான் இவருடைய மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு முதல்ல 3 சந்தர்ப்பங்களில் இந்திய புலனாய்வு பிரிவு தகவல் கொடுத்திருந்ததாம். எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. குறிப்பாக தேவாலயங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. கத்தோலிக்க தேவாலயங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. கத்தோலிக்க மத தலைவர்களுக்கு எந்த விதமான தகவலும் கொடுக்கப்படவே இல்லை. இன்னும் ஒரு பக்கம் சேனல் 4 டாக்குமெண்ட்ரியில ஆசாத் மௌலானா சில குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தவர். குறிப்பா சுரேஷ் சலைவுக்கு நேரடியான தொடர்பு இருக்கின்ற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதெல்லாத்தையும் அவருடைய மனுவில் கொழும்பு பேராயர் குறிப்பிட்டிருக்கிறாரு, ஞாபகப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கு பிறகு 2024 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அருட்தந்தை ரொஹாண்டி சில்வா சிஐடியில் ஒரு முறைப்பாடை பதிவு செய்திருந்தாராம். சேனல் 4 டாக்குமெண்ட்ரி அடிப்படையாக கொண்டு அந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்ததாம். அதுக்கு பிறகு சிஐடி விசாரணைகள் இப்போ ஆரம்பமாகி இருக்கு. சலை கைது செய்யப்பட்டு விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இப்படியான ஒரு பின்புலத்தில் சலைவுக்கு விடுதலை கிடைக்குமா இருந்தால் இல்லாட்டி அவருடைய மனு பரிசீலிக்கப்படுமா இருந்தால் அது பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அவர்களுடைய அடிப்படை உரிமையே மீறுற மாதிரி இருக்கும் சொல்லிதான் கொழும்பு பேராயருடைய மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மனு சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு மேல் நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு வழக்கு விசாரணையும் நடந்தது. யோஷித ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கிற வழக்கு விசாரணை 59 மில்லியன் ரூபாய் மோசடி நடந்திருக்கு என்ற குற்றம் சாட்டப்படுற கனகாலமாக நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிற அந்த வழக்கு சம்பந்தமான விசாரணை நடந்தது. கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் கணக்கு காட்ட முடியாத சொத்து 3 பிரைவேட் பேங்க்ஸ்ல ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல 6 கோடி ரூபாய் வச்சிருந்தார். அதுக்கு கணக்கு காட்ட முடியாதுன்னு சொல்லப்படுற அந்த சம்பவம் சம்பந்தமான முதல் கட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு இப்ப ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடத்தப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த கான்ஃபரன்ஸில் ஒரு சில விஷயங்கள் சம்பந்தமாக சட்டத்தரணிகள் நீதிபதியும் இருப்பார். இன்னும் ஒரு பக்கம் யோசிதர சட்டத்தரணிகள் இருப்பாங்க. இன்னும் ஒரு பக்கம் அரசு தரப்பு சட்டத்தரணிகள் சொல்லி எல்லாரும் நேரத்தை வீண்விரயம் செய்யாமல் இந்த வழக்கு விசாரணையை எப்படி விரைவாக முடிக்கலாம்ன்றதை பற்றின ஒரு கலந்துரையாடல் நடக்கிற கூட்டமா இது நடத்தப்படும். ஆகஸ்ட் 31ஆம் தேதி அது நடத்தப்பட இருக்கு. அதுக்கு பிறகுதான் உண்மையான வழக்கு விசாரணையை ஆரம்பமாகும். சில நேரங்களில் நாங்கள் செய்திகளில் அதை பற்றி கதைக்கிற நேரத்தில் வழக்கு விசாரணை நடந்ததுன்னு சொல்லி சொல்றதுக்கு உண்மையான வழக்கு விசாரணைன்றது ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸுக்கு பிறகு நடத்தப்படுறதான் உண்மையில் அந்த சம்பவம் சம்பந்தமாக நீதிமன்றத்தால் நடத்தப்படுற வழக்கு விசாரணையா இருக்கும். அதுக்கு முதல்ல நடத்தப்படுறதெல்லாம் வழக்கு திகதியிடப்படுறது இல்லாட்டி வழக்கு அழைக்கப்பட்டது சொல்றதுதான் பொருத்தமானதா இருக்கும். ஆனால் செய்திகளில் பொதுவாக நாங்கள் அதை பற்றி வழக்கு விசாரணை நடந்ததுன்னு சொல்லி நாங்க பழகி இருக்கிறோம். நாமல் ராஜபக்சோட கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாகவும் 70 மில்லியன் ரூபாய் மோசடி நடந்த சம்பவத்திலையும் இதே மாதிரி ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ் இப்போ கிட்டத்தில் தான் நடந்து முடிஞ்சது. இந்த ஜூலை 7ஆம் தேதி அந்த ட்ரையல் வழக்கு விசாரணையாக ஆரம்பமாக வேண்டி இருந்தது. இந்தியாவிலிருந்து 2 சாட்சியாளர்கள் இலங்கைக்கு கூட்டி வர வேண்டி இருக்கு. அதில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் சம்பந்தமாக சிஐடி சில விஷயங்களை மாற்றி சொல்லி கொண்டிருக்கு. சிஐடி வேணும்னு சொல்லியே இந்த வழக்கு விசாரணையை தாமதப்படுத்துது என்ற மாதிரி நீதிபதியே கூட காட்டமான சில கருத்துக்களை வழக்கு விசாரணையில் பதிவு செய்திருந்ததை பற்றி நான் காய்ச்சிருந்தோம். ஜூலை 7ஆம் தேதி ஆரம்பமாகி இருக்க வேண்டிய வழக்கு விசாரணை சிஐடி இந்த மாதிரி செயற்பட்டதால இப்ப நவம்பர் மாதம் வரைக்கும், நவம்பர் 16ஆம் தேதின்னு சொல்லி நினைக்கிறேன், நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் பிற்போடப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் சிஐடி என்ற மாதிரி நீதிபதியை குற்றம் சாட்டின சம்பவம் நடந்திருந்தது. அதே மாதிரி தான் ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ் அந்த சம்பவத்திலையும் முடிஞ்சது. இப்போ அடுத்தது யோஷித ராஜபக்சவினுடைய கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுக்கு பிறகு வழக்கு விசாரணையா அது ஆரம்பமாகும். எப்படியான தீர்ப்புகள் இதில் கிடைக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட இந்த சம்பவங்களில் ஒரு முடிவை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த வழக்குகளில் ஒரு முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே
என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிற காலகட்டத்தில் தான் நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதில்ல சம்பந்தமா இன்றைக்கு அதிகம் பேசப்படுது. எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் கடுமையா விமர்சிக்கிற ஒரு விஷயமாகவும் இது மாறி இருக்கு. அந்த பட்டியலில் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறவர் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட ஒரு கூட்டம் ஜென் ஜி என்று சொல்லப்படுற ஒரு தரப்போட முன்னாள் ஜனாதிபதி கலந்துரையாடினார் என்று சொல்லப்படுற கூட்டம் கொழும்புல நேற்று நடத்தப்பட்டிருக்கு. இது ரீட் வித் ரணில் என்ற பெயரில் தான் அந்த துணைப்பொருளில் நடத்தப்பட்டிருக்கு. டிஎம்கே தமிழ்நாட்டு தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு அதிகமான கூட்டங்கள் நடத்தப்படுது. அதுலேயும் குறிப்பாக இளம் தலைமுறையினுடைய அவர்கள் எப்படி சிந்திக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லாட்டி அவங்களுக்கும் அரசியல் கட்சிக்கும் இடையில நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிற மாதிரியான ஜென்சி கூட்டங்கள் என்ற பெயரில் தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரியான கூட்டங்கள் இந்த நாட்களில் அதிகம் நடத்தப்படுறதை நீங்க சில நேரங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வி ஆர் ப்ரவுட் கொத்தூஸ் சொல்லி ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. டிஎம்கேவுக்கு சார்பான கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அதே மாதிரி வி ஆர் ப்ரவுட் டாஷ் என்னன்றது நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு கூட்டம் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியிலையும் பங்கு பற்றி இருக்கிறாங்க. அதில் ரணில் விக்ரமசிங்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கப்படுது. நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்படுறது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கப்பட்டிருந்தது. அது நீதித்துறையினுடைய சுயாதீன தன்மையை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இருக்கும் சொல்லி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டாரு. இப்போ நிறைய எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கு இந்த நீதிபதிகளோட ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்படுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் அதுக்கான தெளிவான காரணம் எந்த ஒரு இடத்துலையும் குறிப்பிடப்பட்ட மாதிரி இல்லை. சில நாட்களுக்கு முதல்ல முஜிபுர் ரஹ்மான் சொல்லி இருந்தார், இப்போ நீதிபதிகளோட வயதில் அதிகரிக்கப்படுதுன்னு சொன்னால் மற்ற துறைகள்லையும் அரசு அதிகாரிகளும் இதை மாதிரி கேட்க முடியும் தானே. எதுக்காக நீதித்துறையோட சம்பந்தப்பட்டிருக்கிற நீதிபதிகளுக்கு மட்டும் வயதில் அதிகரிக்கப்படுது என்ற மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதை எந்த அளவுக்கு நியாயப்படுத்தலாம்ன்றது தெரியாது. இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்க சொல்றார் நீதித்துறையினுடைய சுயாதீன தன்மையை அது கேள்விக்குட்படுத்துற மாதிரி இருக்கும்னு சொல்லி அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் எந்த ஒரு எதிர்க்கிற ஒரு தரப்பா இருந்தால் ஒரு லொஜிக்கான ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லப்படுமா இருந்தால் இதில் ஒரு நியாயம் இருக்கு என்ற மாதிரி நாங்களும் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் எதிர்க்கிற எந்த ஒரு எதிர்க்கட்சி அரசியல்வாதியுமே அதுக்கான காரணத்தை வெளிப்படையா சொன்ன மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் பார்க்க முடியல. இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்கவும் இது நீதித்துறையினுடைய சுயாதீனத்தை பாதிக்கும் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இதுக்கு அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது, எல்லா துறையோட சம்பந்தப்பட்டிருக்கிறவர்களிடம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களாம். அரசாங்கம் இதுக்கு இன்னும் புஷ் பண்ண இதை அழுத்தம் விடுத்து இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற பட்சத்தில் அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது, எல்லா தரப்புமே ஒன்றா சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதுக்கு ஒரு தீர்மானத்துக்கு அரசாங்கம் வர வேண்டி இருக்கும் என்ற மாதிரி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார். நீதிபதிகள் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க என்ற ஒரு வார்த்தையும் அவர் பயன்படுத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனால் அந்த கூட்டத்திலையும் ஒரு சர்ச்சை இருக்கு. நீதிபதிகளினுடைய சங்கம் சொல்லி ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்த கொழும்பு நீதவான் பசன் அமரசேன அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளல. அந்த சங்கத்தினுடைய தலைவர் பதவியிலிருந்து நான் விலகிறேன் சொல்லி அறிவிச்சிருந்தார். அப்படியான ஒரு பின்புலத்தில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. 225 பேரை கொண்டிருக்கிற அந்த சங்கத்தில் 65 பேர் மட்டும் கலந்து கொண்டு 65 பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஜனாதிபதிக்கு கடிதம் கூட அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுக்கு பின்னால ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லி அந்த சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் பசன் அமரசேன நீதவான் பசன் அமரசேன ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்ததும் அதை பற்றியும் நாங்கள் கதைச்சிருந்தோம். அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் அதையும் மேற்கோள் காட்டி உதாரணமாக குறிப்பிட்டிருக்கிறார். நீதிபதிகளும் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க என்ற மாதிரி அதையும் உதாரணமாக காட்டி அந்த இடத்துல கதைச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. எல்லா அரசியல்வாதிகளும் குறிப்பாக எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் வழக்கு விசாரணையோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் தான் இதுக்கு பெரும்பாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய 160 லட்சம் ரூபாய் மோசடி நடந்தது இல்லாட்டி வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கு சொல்லப்படுற அந்த சம்பவம் சம்பந்தமான வழக்கு விசாரணையும் நடத்தப்பட இருக்கு. செப்டம்பர் மாதத்தில் அந்த செப்டம்பர் மாதத்துக்கு வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய தீர்மானம் எப்படியானது இருக்கும்ன்றது இதுவரைக்கும் தெரியாது. சிஐடி விசாரணையை நிறைவு செய்து சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கு. அதுக்கு பிறகு சட்டமாதிபர் திணைக்களம் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு தீர்மானத்துக்கு வரும் சொல்லி எதிர்பார்க்க முடியும். அதுக்கு பிறகு அது ஒரு வழக்கு விசாரணையா மாறும். விசாரணைகள் நடத்தப்பட்டு எப்படியான தீர்ப்புகள் கிடைக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தன்னுடைய எதிர்ப்பை இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறாரு. இன்னைக்கு நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை நடந்தது. நீர்கொழும்பு சரைக்குள்ள நடந்திருக்கிற சம்பவம் சம்பந்தமா குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஒரு விசாரணையினுடைய முன்னேற்றம் சம்பந்தமான அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கு. இந்த டிவிஆர் சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருக்கிற டிவிஆர் இயந்திரம் மொரட்டுவ யூனிவர்சிட்டிக்கு ஒப்படைக்கப்படணும் சொல்லி பகுப்பாய்வுக்கு ஒப்படைக்கப்படணும் சொல்லி அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. இதுக்கு முதல் வழக்கு விசாரணையில் அதுக்கான அனுமதியை நீதிமன்றம் கொடுத்திருந்தது. இப்போ டிவிஆரை நாங்கள் மொரட்டுவ யூனிவர்சிட்டிக்கு ஒப்படைச்சிருக்கிறோம் சொல்லி இன்றைக்கு வழக்கு விசாரணையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவிச்சிருக்கு. இன்னொரு பக்கம்
கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த ஒரு கைதி 2 சிறை அதிகாரிகளினுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையும் வந்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. விசாரணையினுடைய முன்னேற்றம் சம்பந்தமான அறிக்கையை வந்து ஜூலை 23ஆம் தேதி சமர்ப்பிக்கிறதுக்கும் நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு. ஜூலை 23ஆம் தேதி இது சம்பந்தமான வழக்கு விசாரணை அடுத்த கட்டமாக நடத்தப்படும். என்ன நடக்கும், அடுத்த கட்ட வழக்கு விசாரணையில் எப்படியான தகவல்கள் தெரிய வரும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஜென்சி கூட்டம் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு நான் ஆவலாக இருக்கிறேன். கமெண்டில் வந்து அதை சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.